ஹாய், என் பேர் அவினாஷ் அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேராஃபீலியா அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். பேராஃபீலியானா என்ன? பேராஃபீலியான்றது இட்ஸ் எனி இண்டிவிஜுவல் ஹூ derives sexual pleasure out of unnatural sexual methods. For example, voyeurism. சில பேருக்கு மற்றவங்க துணியை மாத்துறதை பார்த்து அதுலேருந்து செக்ஷுவல் ப்ளஷர் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 8 கேட்டகரி இருக்குது. இந்த 8 கேட்டகரியை நம்ம பார்க்க போகிறோம். The first one is exhibitionism. So exhibitionism is when somebody derives sexual pleasure by showing their genitals to a non-consenting individual. அடுத்தது voyeurism. voyeurism ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மற்றவங்க துணியை மாத்துறதோ இல்லை ஒரு நான் கன்சென்டிங் இண்டிவிஜுவல் செக்ஸ் பண்ணுறத இன்னொருத்தவங்க பார்த்து அதுலேருந்து செக்ஷுவல் ப்ளஷர் டிரைவ் பண்ணுறது. மூணாவது ஃபெட்டிஷிசம். ஃபெட்டிஷிசம் இருக்கிற மக்கள் இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து செக்ஷுவல் ப்ளஷர் டிரைவ் பண்ண நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த யூஸ் ஆஃப் செக்ஸ் டாய்ஸ். அடுத்தது ஃப்ராட்யூரிசம். Fraudurism they rub their genitals onto a non-consenting individual and they derive sexual pleasure adilinde. Next sexual sadism. இதில் இந்த மாதிரி அந்த இன்டிமேட் பார்ட்னரை அடிக்கிறது, அவங்களுக்கு பெயின் தர்றது, அந்த பெயின் கொடுக்கறதுலேருந்து அவங்கள அடிக்கிறதுலேருந்து ஹியூமிலியேட் பண்ணுறதுலேருந்து இதுலேருந்தெல்லாம் அவங்க செக்ஷுவல் ப்ளஷர் டிரைவ் பண்ணுவாங்க. Next sexual masochism. Masochism is like the opposite end of sexual sadism. So இதில் அந்த பெயினை வாங்குறாங்க இல்லைங்களா, ஸோ தே upon receiving pain and humiliation அவங்க அந்த செக்ஷுவல் ப்ளஷர் டிரைவ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது transvestism. டிரான்ஸ்வெஸ்டிசம்ன்றது இப்போது ஆண்கள் பெண்களுடைய துணியை மாட்டிக்கிட்டு அதுலேருந்து செக்ஷுவல் ப்ளஷர் டிரைவ் பண்ண நினைக்கிறது, இல்லை பெண்கள் ஆண்களுடைய துணியை மாட்டிக்கிட்டு அந்த துணியை உடத்தின உடனே அதுலேருந்து அவங்க செக்ஷுவல் ப்ளஷர் டிரைவ் பண்ணிக்கிறது. ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்வெஸ்டிசம். ஸோ பேராஃபீலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் on its own qualify for a paraphilic disorder. So paraphiliaன்றது it's a trait of a paraphilic disorder. ஆனால் பேராஃபீலியான்றது ஜென்ரலாக இட்ஸ் கோமார்பிட் வித் அதர் கண்டிஷன்ஸ். அதாவது மற்ற சைக்கியாட்ரிக் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அது கூட கோமார்பிடாக பேராஃபீலியான்றது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஹெச்டி உள்ள மக்களுக்கு தேர் இஸ் க்ளோஸ் டு 70% சான்ஸ் ஆஃப் கோமார்பிடிட்டி ஃபார் பேராஃபீலியா. இதே மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி உள்ள மக்கள் பேராஃபீலியாவுக்கு கோமார்பிடாக இருப்பாங்க. சிமிலர்லி காண்டக்ட் டிஸார்டர் உள்ள மக்களுக்கு அப் டு 94% கோமார்பிடிட்டி உண்டு பேராஃபீலியாவில் என்கேஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் பிடிஎஸ்டி, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், இது உள்ள மக்களுக்கு அப் டு 30% பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் பேராஃபீலியாவும் இருக்குது. அண்ட் இன்னொரு ரொம்ப காமனான ஒரு டிஸார்டர் பார்த்தீங்கன்னா பீடோஃபீலியா அப்படின்வாங்க. அதாவது சிறுவர்களோட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள், ரைட்? ஸோ அக்கார்டிங் டு சைக்கியாட்ரிக், அதாவது DSM-5 டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஃபார் மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ், இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எனி இண்டிவிஜுவல் ஹூ இஸ் அட்லீஸ்ட் 16 years of age or older engaging or wanting to engage in sexual activities with someone at least 5 years younger than them, அதாவது இந்த 16 வயசு இண்டிவிஜுவல் ஒரு 16க்கும் மேற்பட்ட இண்டிவிஜுவல், அந்த 16க்கும் 5 வருஷம் சிறுவர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட செக்ஷுவல் தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இது அக்கார்டிங் டு த சைக்கியாட்ரிக் criteria, it qualifies for pedophilia.